ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றையோடைய வீடியோவில் நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் 2 விதமான மனிதராக தான் ஒரு மனிதர் இருக்க முடியும். அதில் நீங்கள் யாருன்றதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்பவும் ஈஸியான ஒரு விஷயமாக மாறிடும் அப்படின்றார் வாரன் பஃபெட். எனக்கு வாரன் பஃபெட், இந்த சார்லி மங்கர் அப்படின்றவங்க 2 பேர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேர் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸு. அவங்க எக்கச்சக்கமான கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் ஜெயிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. அப்படின்றதுல ஓரளவுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபிஸ்லாம் பிடிக்கும். ஆனாலும் இன்னும் ரொம்ப முக்கியமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக எப்படி வாழ்க்கையை புரிய வைக்கிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதில் வாரன் பஃபெட் பேசுகிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ப்ரோவா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிங்கிறார் வாரன் பஃபெட். ப்ரோவா இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு அமெச்சூர் டென்னிஸ் பிளேயர் இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் டென்னிஸ் பிளேயருக்கு ஒரு 10 பாயிண்ட் கீழே இருக்க ஒரு டென்னிஸ் பிளேயரும் எப்படி விளையாடுவார் அப்படின்றதுக்கும் ஒரு ப்ரோ எப்படி விளையாடுவார் அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறார் வாரன் பஃபெட். எப்படி வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரோ அப்படின்றவர் என்ன செய்வார் அப்படின்னா வாய்ப்புகளை உருவாக்கி எதிரியை வீழ்த்தி வெல்வார். ரைட், வாய்ப்புகளை உருவாக்கி எதிரியை வீழ்த்தி வெல்வார். அவருக்கு ஒரு 10 பாயிண்ட் கீழே இருக்கவர் கூட எப்படி வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னா மற்றவங்க தவறு செய்வதற்கு வெயிட் பண்ணி அந்த தவறை யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிப்பாங்க. ரைட், வாழ்க்கையில் ரொம்ப 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 வெகு சிலர் மட்டும்தான் உண்மையான ப்ரோவாக இருக்க முடியும் அப்படின்றார் வாரன் பஃபெட். நம்மள மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு அமெச்சூர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பெட்டரான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறார் வாரன் பஃபெட். ரைட், ஏன் பெட்டரான சான்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா வாழ்க்கையில் மனிதர்கள் மோஸ்டாக அவங்களுடைய டேலண்ட்டையோ இல்லை வந்து அவங்களுடைய பவரையோ கம்மியாக குறைச்சி மதிப்பிடுவாங்களா இல்லாட்டா ஜாஸ்தியாக மதிப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜாஸ்தியாகத்தான் மதிப்பிடுவாங்க அப்படின்றார் வாரன் பஃபெட். எப்பயுமே மனிதர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்படி இருக்காங்கன்றதோட அழகாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. தனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்றதோட அதிகமாக இருக்கிறதான் யோசிப்பாங்க. ஏன்னா மனிதன் அப்படின்றவன் ஒரு ஈகோயிஸ்டிக் கிரீச்சர் அப்படிங்கிறதுனால எல்லா மனிதர்களுக்கும் தனக்கு தெரிஞ்சதை விட நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்புவாங்க. அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதோட தனக்கு அதிகமான விஷயங்கள் கிடைக்கிறது தான் சரியான விஷயமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களாம் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் ஜெயிக்க முடியல அப்படின்றது தான் நம்புவாங்க அப்படின்றார் வாரன் பஃபெட். ஸோ எந்த ஒரு மனிதன் தன் ப்ரோ இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறானோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நானாக போய் எல்லாத்தையும் அடித்து உடச்சிலாம் ஜெயிக்க போகிறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை செய்யாமல் இருக்க பார்க்க போகிறேன். பேசிக் காமன் சென்ஸான விஷயங்களை செய்ய போகிறேன். அதை என்னால் இயன்ற அளவுக்கு தவறுகள் இல்லாமல் செய்ய போகிறேன். என்னோடய தவறுகள்லேருந்து நான் கற்றுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவன் ஃபைனான்ஷியலையும் ஜெயிப்பான், வாழ்க்கையிலையும் ஜெயிப்பான் அப்படிங்கிறார் வாரன் பஃபெட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பேட்மிண்டன் ஆடிருப்பாங்க, ஷட்டில் கார்க் ஆடிருப்போம். ஷட்டில் கார்க் ஆடி இருக்கும்போது நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை முறை நீங்கள் எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க, எத்தனை முறை நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளோட்டராக ஆடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எதிரி டயர்ட் ஆகியோ இல்லை டைவர்ட் ஆகியோ இல்லை அவங்க அக்ரெசிவ் ஆகியோ ஆட முயற்சி செய்யும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பீங்க. இன்றைக்கி சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போய் கிரிக்கெட் ஆட ட்ரை பண்ணுங்கள், இல்லை பேட்மிண்டன் ஆட ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 யுக்திகளையுமே பயன்படுத்தி பாருங்கள். உங்களை எதில் வந்து உங்களால் பெட்டராக ஜெயிக்க முடியுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹிட் ரேட்டுன்றது, எத்தனை முறை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க தவறு செய்யட்டும், என்னால் முடிந்த அளவுக்கு நான் தவறுகளை செய்யாமல் பார்த்துக்கிறேன். அட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியான விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டே வரேன். செஞ்ச தவறே திருப்பி செய்யாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி விளையாடுறீங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் அதிகமாக ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இது எப்படி வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேங்க. நம்பர் 1 எக்ஸாம்பிள், இப்போ பணத்தை எப்படி முதலீடு செய்வது அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுன்றாங்க, அதில் இதில் போடுன்றாங்க, பேங்க் டெட்டில் போடுன்றாங்க, பாண்டு வாங்குன்றாங்க, நான் எதைத்தான் செய்யறது அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்டே கிடையாதுங்க. ஆனால் ஒரு வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரும் காமனாக சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்போ மேலே போகும் எப்போ கீழே விழும் அப்படின்றதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களால் இயன்ற அளவுக்கான பணத்தை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ
இல்லை ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்லேயோ போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்க பணத்தை டெட்டுன்னு சொல்லப்படுற பேங்க்கில் இருக்க ஃபிக்ஸட் இன்கம் மாதிரியான விஷயங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற விஷயங்களில் போட்டுட்டு உங்களுடைய லைஃப்பை சேவ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள், லைக் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிறது தான் சரி அப்படின்றது தான் 99% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் இது எவ்வளோ பேரால் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்ரிக்கே இருக்குது. மோஸ்ட் பீப்புள் இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. மோஸ்ட் பீப்புள் என்ன யோசிக்கிறாங்க, நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பெட் பண்ணேன்னா நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு மற்றவங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக அறிவு இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசோர்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான டைம் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான லக் இருக்குது, யோசிக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிற விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃபாக ஜெயிக்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களையே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓவர் மதிப்பீடு செய்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தில் அதிகமான ரிஸ்க் எடுக்கும்பொழுது தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் அடுத்த லெவல் போக முடியாதுன்ட்டு. கரெக்டு, ரிஸ்க் எடுக்காமல் அடுத்த லெவல் போக முடியாது. ஆனால் நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கு அப்படிங்கிறது உங்களை அழுத்து விடும் அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயுமே பிரச்சனையான விஷயம். இன்னொரு விஷயம், அழுத்து விடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலையே போக போகுதுன்ற மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது பாதி கிணறு தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ரிஸ்க்கையும் உங்களால் முழுசாக எடுக்க முடியாது. எந்த ரிஸ்க்கை எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுதோ, தலை போனாலும் பரவாயில்லன்னு உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியுதோ, அதில் தான் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. ஸோ வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய இந்த ரொம்ப சிம்பிளான விஷயம், ரைட்? நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இல்லை ஒரு நார்மலான மனுஷனான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற அந்த தெளிவான முடிவு, எனக்கு இவ்வளோ தான் தெரியும், எனக்கு இதுக்கு மேலே தெரியாது, நான் சிம்பிளாக எந்த விஷயத்தை செய்யணுமோ செய்கிறேன், தவறுகள் இல்லாமல் செய்கிறேன், வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்திக்காத விஷயங்களாக செய்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரேன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் there is a better chance of success. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரோவாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவை, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு ப்ரோவாக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய நேரங்களில் நீங்கள் மற்றவங்களோட ஒப்பீனியனே கேட்க மாட்டீங்க. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வெற்றிகள் உங்களை அடுத்தடுத்துக்கு எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கே என்ன கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் கவனிக்க தேவையில்லை, நான் சில சமயங்கள் தவறாக போனாலும் என்னால் அதை தாண்டி ஜெயிச்சிட முடியுது அப்படின்ற ஃபுல் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அது இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு ப்ரோ இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அது தவறே கிடையாது. நம்ம 10 பேரோட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம், என்னையும் உட்பட தான் சொல்கிறேன். நானும் இன்றைக்கும் நிறைய பேரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு ப்ரோ கிடையாது அப்படின்னு, ரைட்? எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலும் நான் ஒரு ப்ரோ கிடையாதுன்றது எனக்கு தெரியும். இந்த எண்ணத்துலேருந்து விளையாடும் போது லைஃப் ரொம்ப ஈஸியாக, லேட் பேக்காக, சாஃப்டாக, சிம்பிளாக இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து, ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ப்ரோவா இல்லை ஒரு நார்மலான பிளேயரா அப்படின்றத நீங்கள் முடிவு இன்றைக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற பலதரப்பட்ட முடிவுகளுக்கும் இது ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு பிளான் கைடாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி அண்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.